தில்லானா திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாக்கூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். என்னடா புத்தலாட்டது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறான், ஒத்துக்கிட்டு வர்றாங்க, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்ன எருமமான சொல்றா, என்னமா பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. அங்க என்னடா பேச்சு? மரமண்ட மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடானா என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏறினா ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டும் கேட்காத. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. பேச்சு வாடாடே, என் கூட ஒத்திக்கு வாடாலே. இருப்பா நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கட்ட பேல. நான் மானம் உள்ளவன்டா. ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்க. இப்ப பாரு அவனை விடியானிய அவனை நீங்க பிரிச்சு மேலையா. நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நம்ம ஃபேக்டரி டீ கிரைண்டிங் மிஷின் விஷயமா பிஹெச்இல இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. நீங்க பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடலாம். பிளடி ஃபூல். நான் எம்டி. இந்த சில்லி மேட்டர்லாம் என்கிட்ட கொண்டு வரணுமா? போவேன். அரசு அலுவலகங்கள், அரசு துறை சார்ந்த கட்டிடங்களில் வைக்கப்பட வேண்டிய முதல்வரின் அதிகாரப்பூர்வ புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜயின் புகைப்படம் அரசு அலுவலகங்களில் வைக்கப்படாமல் இருந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக முதல்வரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது. ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும், வேற யாருக்குமே சேர. இப்படிப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகள், சாதாரண மக்கள் எப்படி ஜெயிச்சோம்? பாட்டி 2 நாளா எங்கடா போனே? டூயிட் விஷயமா ஒரு சின்ன வேலை இருந்தது, அதான் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேன் பாட்டி. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அதை விடுங்க பாட்டி, ரொம்ப டயர்டாக இருக்கு, பசிக்குது. அந்த சாக்லேட் மில்க் ஷேக்கும் பீட்சா இருந்தால் கொடுங்க. மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பயம் ஹெவியாக இருந்தது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. வெள்ளையும் சொல்லியமா அழகா கூட்டிட்டு இருக்கிறாரு. கார்பரேஷன் யூனிஃபார்ம்ல மாத்தி போட்டாங்களாக்க. யார போய் கார்பரேஷன்ங்கற? அவர் தான் ஆனா ஊனா தவமணி.
சமூக சேவையில தன் பேர் கின்னஸ்ல வரணுங்கிறதுக்காக தன் சொந்த பணத்தை எல்லாம் வாரி கொட்டி குப்பையா அள்ளிக்கிட்டு இருக்கிறையா. அந்த மகான போயா யாருன்னு கேட்டேன். போயா. ஏடா ஊர் ஜனங்களை இப்படி ஓடுறாங்க? நீங்க தலையாரியா ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊர் கிணத்துலயா? குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க இந்த காரியத்தை? யார் செஞ்சா எனக்கு என்ன தெரியும்? சரி பாடி யாரோடன்னு பாத்தியா? குப்பர கிடக்கு உப்பி போயிருக்கு. நாத்த வர தாங்க முடியல. ஐயோ ஜனங்கள்லாம் குடிச்சா ஏதாவது ஆகி போயிருமேடா. கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லணும். முதல்ல பாடி எடுக்கலாம் வாங்க. போயிடுச்சே ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தானே போயிடுச்சே. இந்த பாருங்களே. மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான். அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. 2026ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை வழங்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். கண்ணாடி சார் அது. தமிழக வெற்றிக் கழகம் சமூக வலைதளங்களில் பல பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக தி ஹிந்து ஊடக நிறுவனம் ஆதாரத்துடன் விமர்சித்துள்ளது. 25க்கும் மேற்பட்ட தலித் வேட்பாளர்கள் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக தகவல்கள் பரவின. ஆனால் சங்கராபுரம் பொது தொகுதியில் மட்டுமே தவிக சார்பில் தலித் வேட்பாளர் நிறுத்தப்பட்டதாகவும் அவரும் தேர்தல் முடிவில் 3ஆம் இடமே பிடித்துள்ளார் என்றும் தி ஹிந்து நிறுவனம் அம்பலப்படுத்தியிருக்கிறது. தலைமையாளர் ஆட்டோ ஓட்டுநர் போன்றோர் எம்எல்ஏ ஆகியிருப்பதாகவும் செய்தி பரப்பப்பட்டது. கூடவே தவிக வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் பட்டப்படிப்பு முதல் PhD வரை படித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதுவும் உண்மையில்லை என்பது தவிக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மூலமே தெரியவந்துள்ளது. ஆட்சியில்தான் முதல் பெண் அமைச்சர் பொறுப்பேற்றதாக பகிரப்படும் தகவல்களும் அடிப்படை அறமற்றது என தி ஹிந்து ஊடகம் விமர்சித்துள்ளது. விஜயின் முதல்வர் இருக்கையில் வெள்ளை டவல் இல்லை என்பது ஏற்கனவே கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் கடைபிடித்த நடைமுறைதான் என்பதையும் ஹிந்து ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதுக்கு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஏம்பா இவன் ஐஸ்வத்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி உயர கையில புடிங்கி விட்டுறாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ முதல்ல டோர் ஒழுங்கா சத்தியா. மேடம் இந்த பக்கம் பார்த்தா சென்னை கொளத்தூர் செந்தில் நகர் பகுதியில் இரவில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக ஏற்பட்ட மின்வெட்டால் அவதியுற்ற மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த பக்கம் பார்த்தா சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக கூறி மின்சார வாரியத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா சென்னை குன்றத்தூர் தரைப்பாக்கம் பகுதியில் இரவில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவது குறித்து கேள்வி எழுப்புவதற்காக மக்கள் மின்வாரிய அலுவலகம் சென்றபோது அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிற நிலையில் இது பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். கேக்குதா மை டியர் சிஎம் சார்? கேக்குதா? உங்களோட சத்தம் கேக்குதா? மூஞ்ச பாரு, உனக்கு வெக்கமா இல்லையாடா? ஏடா உயிரோட இருக்க? கழுடா கேக்குறாங்களா? 2 சோறு வேலை வேலைக்கு வாயை திறந்து வக்கனைய குட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறேன். டேய் வாயில என்ன தவடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு, வாயை திறந்து சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு.